வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு வெயிட் கெய்னிங் செர்லாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு வெயிட் கெய்னிங் ஆகிறது மட்டும் இல்லாமல் பிரெயின் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் போன் டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரொம்பவே ஹெல்த்தியான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே ஹெல்த்தியான வெயிட் கெய்னிங் செர்லாக் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு புரோக்கன் வீட் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 4 முந்திரி, உடச்ச முந்திரி தான் ஒரு 4 சேர்த்துருக்கேன். 2 பாதாம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே உலர்ந்த திராட்சை அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு 6 மாதத்துலேருந்தே குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ண டாக்டர் கொடுக்க சொல்கிறது பொட்டுக்கடலை கஞ்சி. இது கூட 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் அளவுக்கு போல் ஒரு 7-8 ட்ரை கிரேப்ஸு. குழந்தைங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் வராது, ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதால பிரெயின் டெவலப்மெண்ட் சூப்பராக இருக்கும், போன் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு செர்லாக் ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியானது அப்படின்னா இந்த புரோக்கன் வீட் செர்லாக் தான் நமக்கு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும், ஏன்னா நம்மளுக்கு உடச்ச கடலையெல்லாம் ஆல்ரெடி நல்லா வறுத்து தான் சேர்த்துருக்கோம். இப்போ இதெல்லாமே வறுபட்ட உடனே இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு செர்லாக்கும் நல்லா ஸ்மூத்தாகவே வரும். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் 1 டம்ளர் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். 1/2 டம்ளர் பால், 1/2 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி கலந்து சேர்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நல்லாவே டைஜஸ்ட் ஆயிரும். இன்னும் நீங்கள் பசும்பால் இன்ட்ரடியூஸ் பண்ணலை அப்படின்னா மட்டும் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ பால் நல்லா பாயில் ஆகி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற செர்லாக் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு குழந்தைங்க எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா குயிக்காகவே செர்லாக் குழந்தைங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற அந்த பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நேச்சுரல் ஸ்வீட்னஸ், கருப்பட்டி, வெல்லம், நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி எது வேணாலும் லைட்டாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு குழந்தைங்களுக்கு அழகாக எடுத்து ஊட்ட வேண்டியது தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமு, இந்த மாதிரி எந்த டைமில் வேணாலும் குழந்தைங்களுக்கு நம்ம அழகாக ஊட்டி விடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.